வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பகவான் ராமன் இந்த பூமியிலே அவதரித்த போது பகவானை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வேதங்களும் ஒரு அவதாரத்தை எடுத்தன. எப்படி பகவானுக்கு பல நிலைகள் சொல்லப்படுகின்றனவோ அதே போல வேதத்துக்கும் பல நிலைகள் உண்டு. அதிலே ஒன்றுதான் ஸ்ரீ ராமாயணம். அந்த ராமாயணம் என்ன சொல்ல வருகிறதுன்னு பார்த்தால், வேதத்தில் பரமாத்மாவை அடைவதற்கு சொல்லப்பட்ட வழிகளுக்குள்ளே மிகச் சிறந்ததான சரணாகதி என்கிற ஒரு பாதை. அந்த சரணாகதியை பற்றி சொல்வதுதான் ராமாயணத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் ராமனுடைய கதை சொல்லப்படுகிறது, சீதையனுடைய துன்பங்கள் சொல்லப்படுகின்றன, ஹனுமன் எப்படி ஒரு சிறந்த பக்தனாக திகழ்ந்தார் என்பது சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தோன்றும். ஆனால் உள்ளுரை பொருளாக பார்த்தோம் என்றால் அந்த நூலினுடைய முக்கியமான ஒரு கருத்து சரணாகதி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு நூலை பார்த்தோம் என்றால் அதனுடைய தாத்பரியம் எந்த விஷயத்திலே உள்ளது, எந்த கருத்தை சொல்லுவதற்காக இந்த நூலினுடைய ஆசிரியர் இதை எழுதி உள்ளார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பல முறைகளை சொல்லுவார்கள். உபக்கிரம உபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே என்று ஒரு அழகான ஸ்லோகம். சாஸ்திரத்தில் மீமாம்சா சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அதில் சொல்லும்போது ஒரு நூலினுடைய தாத்பரியத்தை நாம் அறிய வேண்டும் என்று அனைவருக்குமே ஆசை இருக்கும். கடைக்கு போய் ஒரு நூலை வாங்கும் போதே முதல்ல பின்னாடி திருப்பி அதில் என்ன சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள், இந்த நூல் எதை பற்றினது என்று புரிந்து கொள்வதற்கு முயல்வோம். அதை போல மகாபாரதத்துக்கோ ராமாயணத்துக்கோ உபனிஷத்துக்களுக்கோ தர்மசாஸ்திரங்களுக்கோ எந்த ஒரு அட்டையும் கிடையாது, இதைத்தான் இந்த நூல் சொல்ல வருகிறது என்று நமக்கு யாரும் சொல்லுவதற்கு இல்லை. அப்ப அந்த நூலை எழுதினவருடைய கருத்து யாது, அவர் எதை சொல்லுவதற்காக இந்த நூலை எழுதினார் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த 6 அடையாளங்களை பயன்படுத்தலாமாம். உபக்கிரம உபசம்ஹாரோ என்று ஒரு அடையாளம், அபியாசா என்று 2வது, அபூர்வதா என்று 3வது, பலம் என்று 4வது, அர்த்தவாதா என்று 5வது, உபபத்திஹி என்று 6வது. இந்த 6 விஷயங்களும் எந்த ஒரு கருத்தை சொல்லும் போது பயன்படுத்தப்பட்டுள்ளனவோ அந்த கருத்து தான் இந்த நூலினுடைய முதன்மையான கருத்து என்று நாம் முடிவு கொள்ளலாம். ரொம்ப சுலபமான விஷயம்தான். கஷ்டப்பட்டு ஏதோ சம்ஸ்கிருத சொற்களை போல தோன்றும், ஆனா ரொம்ப எளிமையான அர்த்தம்தான். முதலில் உபக்கிரம உபசம்ஹாரம்னு சொல்றாளோ இல்லையோ, உபக்கிரமம் என்றால் துவக்கம்னு பொருள், உபசம்ஹாரம் என்றால் முடிவு என்று பொருள். அதாவது முதலும் முடிவும். ஒரு நூலை எடுத்த உடனே முதலிலே என்ன சொல்லப்படுகிறது, இறுதியிலே என்ன சொல்லப்படுகிறது, முதலிலும் முடிவிலும் ஒரே கருத்து ஒரு நூலில் சொல்லப்பட்டிருந்தால் அதுதானே அந்த நூலினுடைய முக்கியமான கருத்தாக இருக்க முடியும். ஒரு நூலை துவங்கும் போதே இந்த கருத்தை முன்வைத்து துவங்குகிறார் என்றாலும், அதே போல பல விஷயங்களை தானும் விரித்து உரைத்துவிட்டு நூலை முடிக்கும் போது ஆகவே இந்த கருத்து என்று கடைசியில் திரும்ப சொன்னால் அப்ப அந்த நூலே அந்த கருத்தை பத்தி சொல்ல வந்ததுன்னு தெரிந்து கொள்ளலாம். அதை போல உபக்கிரம உபசம்ஹாரோ, எந்த ஒரு நூலை எடுத்தாலும் முதலிலும் முடிவிலும் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அந்த ஒரே கருத்தாக இருப்பின் அது அந்த நூலினுடைய முக்கியமான கருத்து என்று சொல்வார்கள். அதே போல அபியாசா என்று 2வது அடையாளம். அபியாசம்னு சொன்னால் நம்ம கேள்விப்பட்ட சொல் தானே, திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது, ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் செய்வதற்கு அபியாசம் என்று சொல்லுகிறோம். இப்போ 4 பாசுரங்கள், ஆழ்வாருடைய பாசுரங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாமும் மனப்பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னால் திரும்ப திரும்ப சந்தை முறைன்னு சொல்றோமோ இல்லையோ, ஆச்சாரியன் சொல்ல நாம் அதை திரும்ப உச்சரிக்கிறோம். இப்படி செய்ய செய்ய அந்த அபியாசம் பயிற்சி என்பது அதை மனதிலே நமக்கு நிறுத்தி வைக்க போகிறது. அதே போல ஒரு நூலில் மறுபடியும் மறுபடியும் பல முறைகள் ஒரே ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதென்றால் அந்த நூல் அந்த கருத்தை தான் சொல்ல வருகிறது என்று முடிவு செய்து கொள்ளலாம். இது 2வது அபியாசம்னு. 3வது அபூர்வதா.
அபூர்வமானது அப்படின்னால் வேறு எங்கும் காண கிடைக்காதது. இந்த நூலில் புதிதாக என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளதோ, மற்ற நூல்களில் இல்லாத கருத்தாக எது கிடைக்கிறதோ அதுதான் இந்த நூலினுடைய முக்கியமான கருத்துன்னு சொல்லலாம். கடைசியாக பலம். பலம்னு சொன்னால் எந்த ஒரு கருத்துக்கு நல்ல பயன் உள்ளது என்று சொல்லப்படுவதோ அந்த கருத்து முக்கியமான கருத்து. அர்த்தவாதகா என்ற ஒரு கருத்தை முன்வைத்துவிட்டு அந்த நூலாசிரியர் அந்த கருத்தை ரொம்ப கொண்டாடுகிறாரோ அந்த கருத்து தானே முக்கியமான கருத்தா இருக்க முடியும். அர்த்தவாதம். அர்த்தவாதம் என்றால் புகழ்ச்சி என்று பொருள். ஒரு வேதத்திலேயே கூட பார்க்கலாம். ஒரு யாகத்தை நீ செய்வாய் என்று நம்மளை பார்த்து கட்டளையிடும். நமக்கு உடனே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுமோ இல்லையோ, இது ஒரு யாகம் என்றால் 5 நாட்களுக்கு உண்ணாமல் உறங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும், ரொம்ப பணம் வேற செலவாகும், பல பேரை கூப்பிட்டு அவர்களை சத்கரித்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து நன்றா நடத்த வேண்டும், ரொம்ப புலன்களை எல்லாம் அடக்க வேண்டும், கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது, பகவானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான செயல் சுவாமி, அதனால எனக்கு வேண்டாம்னு ஒரு தளர்ச்சி, மனதிலே தளர்ச்சி ஏற்படும் போது, உற்சாகம் குறையும் போது, அப்ப வேதம் என்ன செய்யும்? இந்த யாகம் சாதாரண யாகம் கிடையாது, இதை செய்தா என்றால் குபேரனை போல உனக்கு செல்வம் கிடைக்கும், நல்ல பெரிய சொர்க்கத்துல இருக்கிறது போல உயர்ந்த ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும் என்றெல்லாம் புகழ்ந்ததுன்னு வச்சுங்களேன். யாகத்தை செய் என்று சொன்னால் அதுல நமக்கு உடனடியாக உற்சாகம் ஏற்படாது. ஒரு குழந்தை இடத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சொல்லி பாருங்களேன். தினமும் நீ உன்னுடைய காய்கறிகளை உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறோம். நிறைய குழந்தைகள் சாப்பிட்றது கிடையாது. என்னென்னமோ தின்பண்டங்கள் என்ன இனிப்பு இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசு போகுமே தவிர, நீ ஏதோ அவரைக்காயை சாப்பிடணும் புடலங்காயை சாப்பிடணும்னா புத்தி போகாது. அப்போ உடனே என்ன சொல்றோம்? இதை சாப்பிட்டா உன் கண்ணுக்கு நல்லது, இதை சாப்பிட்டால் மூளை வளர்ச்சி இருக்கும் என்று சொல்றோமோ இல்லையோ. இந்த வார்த்தை எதற்குனால், நாம கட்டளை இட்டதற்காகவே அந்த குழந்தை செய்ய வேண்டும். ஆனா அந்த குழந்தைக்கு அதை செய்வதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஆயாசம், களைப்பை பார்த்ததென்றால் அதுல உற்சாகம் வராது. அப்ப சொல்லப்பட்ட விஷயத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு அதை புகழ்ந்து பேசுவோமே, அதற்குத்தான் அர்த்தவாதம் என்று வேதத்திலே பெயர் சொல்லப்பட்டுள்ளது. அதை போல ஒரு நூலிலும் எந்த ஒரு கருத்து கொண்டாடப்பட்டுள்ளதோ அதற்கு அர்த்தவாதம் உள்ளதோ அதுதான் முக்கியமான கருத்துன்னு சொல்லலாம். கடைசியாக உபபத்திகி, பலவிதமான பொருத்தங்கள். இப்படி இந்த கருத்து சரியானது, ஏனென்றால் இப்படி, ஏனென்றால் அது, ஏனென்றால் இது என்று பல காரணங்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு கருத்தை ரொம்ப நன்றாக நாம் நிரூபித்தோம் என்றால் அதுதான் முக்கியமான கருத்து நூலுக்குன்னு சொல்லலாம். அப்ப முதலிலும் முடிவிலும் சொல்லப்பட்டிருக்கலாம், பலமுறை அந்த நூலில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கலாம். அதற்கு மேலே அபியாச அபூர்வதா, புதிதான கருத்தாக இருக்கலாம், அதற்கு பயன் உள்ளதுன்னு சொல்லி இருக்கலாம், அதனுடைய புகழ்ச்சியை அந்த நூலில் கொண்டிருக்கலாம். கடைசியா அது எவ்வளவு யுக்தமானது சரியானதுன்னு காட்டியிருக்கலாம். இதை போன்ற பல அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை கொண்டு ஸ்ரீராமாயணம் என்கிற ஒரு கிரந்தம், வால்மீகியாலே இயற்றப்பட்ட 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதிலே சரணாகதி என்பது தொட்ட இடத்திலெல்லாம் உள்ளது. நாம் 6 காண்டங்கள் 7 காண்டங்கள் இயற்றினார், 6 காண்டங்கள் பாராயணம் ரொம்ப வழக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு 6வது காண்டத்தை, யுத்த காண்டத்தை பூர்த்தி பண்றோம். 6 காண்டங்களில் பார்த்தாலும் 6 இடங்களிலுமே சரணாகதி உண்டு. சில காண்டங்களில் பல சரணாகதிகள் கூட உண்டு. அப்ப அபியாசகா, பயிற்சின்னு ஒரு அடையாளம் பார்த்தோமே. ஒரு நூலில் மறுபடியும் மறுபடியும் ஒரே கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்றால் அப்ப அதுதான் அந்த நூலினுடைய முக்கியமான கருத்துன்னு புரிந்து கொள்ளலாம். சாந்தோக்கிய உபனிஷத்திலே 6வது பிரபாடகம் சத்வித்யா என்ற அந்த பகுதிக்கு பெயர். உத்தாலகர் என்று ஒரு தகப்பனார் ஸ்வேதகேது என்கிற மகனுக்கு பரபிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிறார். ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த பகுதியை வைத்து பல விசாரங்கள், பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன. அதிலே 9 முறை ஒரே ஒரு வாக்கியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. தத்துவமசி தத்துவமசின்னு பொதுவா நாம கேள்விப்படுறோமே பிரசித்தமாக, அந்த வாக்கியம் இங்குதான் உள்ளது. ஐததாத்மியம் இதம் சர்வம், இந்த உலகம் அனைத்துமே பரமாத்மாவை தனக்கு அந்தரியாமியாக கொண்டது. பரமாத்மா நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார், ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறார். ஒரு மேஜை இருந்தா அதுக்குள்ள பரமாத்மா இருக்கார், ஒரு விளக்கு உள்ள பரமாத்மா இருக்கார், மலை உள்ள பரமாத்மா இருக்கார். இதம் சர்வம், இந்த உலகம் அனைத்துமே ஐததாத்மியம், பகவானை ஆத்மாவாக கொண்டது. அதனால் மகனே ஸ்வேதகேதுவே, உனக்குள்ளும் அந்தரியாமியாக அந்த பரமாத்மா தான் இருக்கிறார்
என்கிற இந்த ஒரு வரி இருக்கு பாருங்க, இது ஒரு முறை அல்ல, 9 முறை திரும்ப திரும்ப தகப்பனாரால சொல்லப்படுகிறது. அப்ப திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாருனாலே அவர் அந்த கருத்தை தான் முக்கியமாக முன்வைக்கிறார்னு தெரிந்து கொள்ளலாம். அதை போல இந்த இடத்திலும் 6 காண்டங்களை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு பார்க்கலாம். அதனால தான் இந்த சாஸ்திரத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் என்றே பெயர் வைத்தார்கள். மகாபாரதம் கூட எல்லா புருஷார்த்தங்களை அடைவதற்கும் வழி சொல்லும். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்கள் சொல்றோமோ இல்லையோ, இந்த 4 புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவை அனைத்துமே மகாபாரதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அப்ப அது ரொம்ப ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா போல, நமக்கு என்ன வேணும்னாலும் அதுல தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா ராமாயணம் அதை போல் கிடையாது. தேவையில்லாத மனிதர்களை பத்தின பேச்சு கிடையாது. ராமன், அவனை சுத்தி இருந்தவர்கள், ராமனை வெறுத்தவர்கள், ராமனை ஆசைப்பட்டவர்கள், இவர்களுடைய கதை, இவர்களுடைய மன ஓட்டம், இவர்களிடத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள், இதை மட்டும்தான் பாடியிருக்கார். அதுவும் மோட்சம்தான் உயர்ந்தது, பகவான் ராமனை கிட்டி அவனுக்கு தொண்டு செய்வதுதான் உயர்ந்தது என்றுதானே கதாபாத்திரங்கள் அனைத்துமே காட்டுகின்றன. அதுல உலகத்துல எப்படி நிறைய செல்வத்தோடு வாழலாம் என்பதற்கெல்லாம் ராமாயணம் முக்கியமா சொல்ல வரல. ராமனுக்கு தொண்டு செய்வதுதான் ஒரு ஜீவனுக்கு முக்கியமான கடமை என்பதை சொல்ல வந்துள்ளது. அப்ப சாஸ்திரமே மோட்சத்தை பத்தி சொல்ல வந்த சாஸ்திரம். அந்த மோட்சத்துக்கு வழி என்னன்னு பார்த்தால் 2 வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. பக்தி யோகம் என்று ஒன்று, சரணாகதி என்று ஒன்று. பக்தி யோகம் என்றால் நிறைய பகவானை பத்தி தியானம் செய்ய வேண்டும். மச்சித்தாக மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணஹா என்று கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லுகிறார். மன்மனாபவ, மனசால என்னையே நினைச்சென்று. மத்பக்தா, என்னிடத்துல நிறைய அன்போடு நீ இருக்க வேண்டும். மத்யாஜி, எனக்கு நிறைய கைங்கரியங்களை பண்ணிட்டே இரு, ஆராதனம் செய்து கொண்டே இரு. மாம் நமஸ்குரு, என்னை வணங்கு. சததம் கீர்த்தயந்தகா, என்னுடைய நாமங்களை பாடிக்கொண்டே இரு. இப்படியெல்லாம் சில நாட்களுக்கு அல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நாம செய்தால் அதற்கு பக்தி யோகம்னு பெயர். அதற்கு அங்கமாக கர்மயோகங்களை செய்ய வேண்டும். வேதத்தை கற்று அதில் சொல்லப்பட்ட கர்மங்களை எல்லாம் விடாமல் செய்து கொண்டு அதுக்கு மேல பக்தி யோகத்தையும் செய்தால் முக்தி கிடைக்கும். இது ஒரு பாதை வேதத்திலே சொல்லப்பட்டது. மற்றொரு பாதை சரணாகதி என்கிற பாதை. என்னால இதெல்லாம் முடியாது, எனக்கு இருக்கிற சக்திக்கும் குறைந்த ஆயுசுக்கும் குறைந்த புத்தி கூர்மைக்கும் என்னால் இவ்வளவு பெரிய பக்தி யோகத்தை எல்லாம் செய்ய முடியாது. அப்ப பகவானுடைய திருவடிகள் தான் புகழ். நான் ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறேன். அவர்தான் என்னை ரட்சிக்க வேண்டுமே தவிர என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிற புரிதல் வந்துவிட்டால் அது சரணாகதின்னு சொல்லப்படுகிறது. அப்ப பக்தி யோகமும் ஒரு பாதை, சரணாகதியும் ஒரு பாதை. 2மே வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த 2க்குள் சரணாகதி தான் உயர்ந்தது என்றும் வேதம் சொல்லுகிறது. தஸ்மாத் ஞாசமேதேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு என்று தைத்திரிய உபனிஷத்தினுடைய வாக்கியம். இத்தனை வகை பகவானை அடைவதற்கு பல மார்க்கங்கள் உள்ளன. அந்த அனைத்து மார்க்கங்களுக்குள்ளும் ஞாசம் என்கிற சரணாகதி பிரபத்தி, அந்த சரணாகதி தான் மிக உயர்ந்த மார்க்கம் என்று வேதமே கொண்டாடுகிறது. அப்ப அந்த வேதத்தினுடைய மறு அவதாரமான ஸ்ரீ ராமாயணமும் பக்தி யோகத்தை பத்தி சொல்லாமல் அதை குறைத்து விட்டு சரணாகதியை பத்தி பறக்க உரைக்கிறது. ஏன்னா பக்தி யோகத்தை இந்த காலத்தில் கடைபிடிப்பதற்கு ஆள் கிடையாது. ஒருவேளை வால்மீகி இதை திரேதாயுகத்தில் எழுதும் போது அப்பவே ஆள்கள் இல்லை போல் இருக்கு. அதனாலதான் அவரே பக்தி யோகத்தை பற்றி முக்கியமாக ராமாயணத்தில் சொல்லாமல் எங்கு பார்த்தாலும் சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப வேதத்தினுடைய தாத்பரியமும் பக்தி யோகம் சரணாகதின்னு 2 மார்க்கங்கள் இருந்தாலும் அவற்றுக்குள்ளே உயர்ந்தது சரணாகதி தான். ஒரு ஜீவாத்மா தன் முயற்சியால வைகுந்தத்தை அடைவதை விட பகவானுடைய அருளால் அடைவதுதான் சிறந்தது. ஏன்? என் முயற்சி நான் சாதித்தால் தானே அது உயர்வுன்னு நமக்கு உலகத்துல பலரும் கேள்வி கேட்பார்கள். உலகத்து விஷயங்களில் தான் நான் என்ன சாதித்தேன்கிறது பார்க்கப்படும். பகவானிடத்தில் சாஸ்திரத்தில் வரும்போது நான் ஒன்றை சாதித்தேன் என்று சொன்னால் அப்ப நான் யார் என்றே நான் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். நான் என்பவன் ஒரு சொத்து, பரமாத்மா தான் உடையவன். நான் அவருக்கு உடைமை, சொத்தாக இருக்கிறேன். ஒரு சொத்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முயலக்கூடாது. சுவாமிதானே வந்து சொத்தை ரட்சிக்க வேண்டும். இந்த புரிதல் வந்து விட்டால் சரணாகதி என்பது நானே என்னை காத்து கொள்ள மாட்டேன், நீ காப்பது என்று சொல்லுவது. அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்வது உயர்ந்தது என்று வால்மீகி ராமாயணத்தில் பல இடங்களிலும் ஒவ்வொரு காண்டத்திலும் நாம ஒவ்வொரு கதை எடுத்து பார்க்கலாம்.
எதற்கு இப்ப சரணாகதியை பத்தி சொல்லுகிறேன்னால், இப்போது நடப்பது பங்குனி மாசம், அதுவும் பங்குனி உத்தரம், இதோ சில நாட்களிலே வரப்போகிறது. பங்குனி உத்தரத்துக்கு என்ன சிறப்பென்றால், பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம். பிராட்டிக்கு திருநக்ஷத்திரம், ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீரங்கத்திலே பகவான் ஸ்ரீரங்கநாதனோடு சேர்ந்து சேர்த்தி உற்சவம் கொண்டாடுகிறார் அல்லவா. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் உண்டு. பல கோவில்களிலும் பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்திருந்து திருமஞ்சனம் கண்டருளுவது, இருவருக்குமான புறப்பாடுகள், இருவருக்குமான உற்சவங்கள்னு பல கோவில்களிலே உண்டு. திருவரங்கத்தில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. பெருமானுக்கு தனியா சில உற்சவங்கள், தாயார் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தனியாக சில உற்சவங்கள். வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருவருமாக சேர்ந்து ஒரு ஆசனத்திலே அமர்ந்து இரவு முழுவதும் திருமஞ்சனம் கண்டருளுகிறார்கள். அதற்கு மேலே அலங்கரித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்துவிட்டு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த உயர்ந்த நிகழ்வு நடப்பது இந்த பங்குனி மாதத்தினுடைய உத்திரமான நன்னாளிலே. அந்த பங்குனி உத்தரத்தன்றுதான் சுவாமி ராமானுஜர் தான் பெருமானிடத்திலே சரணாகதி செய்தார். ஏன் இப்ப இதை சொல்ல வருகிறேன்னா, இந்த மாசமே ஒரு சரணாகதிக்கான மாசம். நம் அனைவருடைய சார்பிலும் சுவாமி ராமானுஜர் நமக்காக பகவானிடத்துல சரணாகதி பண்ணார். ஆனால் இத்தனை நாட்களை விட்டு, மற்ற 364 நாட்களையும் விட்டு, இந்த பங்குனி உத்தரமான நாளை மட்டும் தேர்ந்தெடுத்தார் சுவாமி ராமானுஜர். அன்றைய தினம்தான் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும் என்று ராமானுஜருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அவருக்கு எப்படி இந்த ஞானம் பிறந்தது? ராமானுஜருக்கு கூடவா பக்தி யோகம் செய்வதற்கு சக்தி இல்லாமல் போயிருக்கும்? நாம் வேணா சொல்லலாம், நான் வேதம் கற்கவில்லை, என்னால காலையிலிருந்து இரவு வரை அத்தனை வைதிக செயல்கள், யாகம் ஹோமம் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் அதுக்கு மேல வேதாந்தத்தை கற்று நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இவர்தான் பரமாத்மா என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கெல்லாம் புத்தி கூர்மையும் இல்லை, வேலைக்கு செல்ல வேண்டும், பல பொறுப்புகள் உள்ளன, இதற்கு நேரமும் இல்லை, அவ்வளவு தூரம் எனக்கு ஆசையும் இல்லை. இப்படி பல இடங்கள்ல நாம குறைந்து போய் இருக்கோமோ இல்லையோ. ராமானுஜருக்கு இது எதிலையான குறை உண்டா? சக்தியில் குறைவா, புத்தியில் குறைவா, ஆயுஷில் குறைவா, ஆசையில் குறைவா? எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அவரும் பக்தி யோகத்தை செய்யாமல் சரணாகதியைத்தான் கடைபிடித்தார். நாமவனா இயலாமையாலே சரணாகதி செய்கிறோம்னு சொல்லலாமே தவிர ராமானுஜர் கண்டிப்பா அப்படி முடிவெடுத்திருக்க மாட்டார். அப்ப எதனால் அவர் சரணாகதி செய்தார் என்றால், ராமாயணத்தை கேட்டு கேட்டு அதிலிருந்து அவருக்கு வந்த ஒரு உயர்ந்த புரிதல். சரணாகதி என்றால் என்ன என்பதையே ஒரு சயின்டிபிக் ஸ்டடின்னு சொல்ற பாருங்க, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எடுப்பது போல ஸ்ரீ ராமாயணத்தை நாம் படித்தோம் என்றால் அதிலிருந்து சரணாகதி என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், யாரிடம் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் சரணாகதி செய்யலாம், இது அனைத்துமே ராமாயணத்துல உண்டு. அதனால்தான் ஒரு வருஷ காலத்துக்கு ராமானுஜர் ராமாயணத்தை கற்றாராம். ஆளவந்தார் என்று ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார். அவரிடத்தில் கற்க வேண்டும் என்று ராமானுஜருக்கு விருப்பம். ஆனா அது நடைபெறாமல் போயிற்று. அவர் அதற்குள்ளே இயற்கை எய்தி விட்டார், திருநாடு அலங்கரித்து விட்டார். அதனால ராமானுஜருக்கு ஆளவந்தாருடைய 5 சீடர்கள், அவர்கள் தான் ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களாக இருந்தார்கள். அதிலே ஒருத்தர் பெரிய திருமலை நம்பிகள்னு பெயர். அவர் திருமலையிலே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்தார். ஆகாச கங்கை என்று சொல்லுகிறோமே, அங்கு போய் தினமும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுக்கு திருவாராதனத்துக்கு அவர்தான் கொடுப்பாராம். அந்த பெரிய திருமலை நம்பிகள் இடத்திலே ராமானுஜர் ஒரு வருஷ காலத்துக்கு ராமாயணத்தினுடைய அர்த்தங்களை கேட்டார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நாங்களே ஒரு 9 நாட்களிலே ராமாயணம் கற்றுக்கொண்டு விடுகிறோம். சின்ன குழந்தைகளுக்கு கூட ராமாயணத்தினுடைய பொருள் தெரியுமே. எதற்காக இப்படி நாள் கற்கணும்னால், ராமானுஜரை போன்ற ஒரு சிறந்த புத்திசாலி, பெரிய திருமலை நம்பிகள் போன்ற ஒரு திறமையான ஆச்சாரியனிடத்தில் ஒரு வருஷத்துக்கு இந்த நூலை கற்றிருக்கணும்னால், அப்ப நாம தெரிந்து கொள்வதெல்லாம் மேலோட்டமா மட்டும் ஏதோ பார்க்கிறோம் அர்த்தம். அவ்வளவு ஆழமான பொருட்கள் உண்டு. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோவிலி ராமானுஷன் என்று ராமானுஜரை பத்தி தெரிவிப்பார்கள். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம். ராமாயணத்தை படிச்சோம்னாலே, கேட்டோம் என்றாலே ராமனிடத்திலே பக்தி பெருக போகிறது. அப்ப இயற்கையாக சரணாகதி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அதை அடிபொற்றித்தான் சுவாமி ராமானுஜர் தானும் சரணாகதி செய்தார். அப்ப மாதம் பங்குனி மாதமாக இருக்கிறபடியால் அதுல ராமானுஜர் செய்த சரணாகதி அது எப்படி செய்தார்? அதற்கு மூலமாக நாம் பார்ப்பது புராணங்கள், இதிகாசங்களிலிருந்து ராமானுஜர் எப்படி இந்த சரணாகதியை பற்றி கற்றுக்கொண்டார், அவருடைய சரணாகதியில் என்னென்ன அம்சங்கள் உள்ளனவோ அவற்றுக்கெல்லாம் மூலமாக ராமாயணத்திலே எப்படி சரணாகதி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் அடுத்த சில பகுதிகளுக்கு பார்க்க போகிறோம். இடையே சொன்ன 6 காண்டங்களில்
ஆறுமே சரணாகதி சொல்லப்பட்டுள்ளது. திரும்ப திரும்ப சரணாகதி சொல்லப்பட்டுள்ளது என்றால் அதில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டை எடுத்து பாலகாண்டத்திலிருந்து ஒரு சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் ஒரு சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் ஒரு சரணாகதி, மேல கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 அத்தியாயங்கள் 6 காண்டங்களில் 6 கதைகளை எடுத்து பார்த்தோம்னால் ஒவ்வொரு கதையில் புதிதான ஒரு கருத்து கீழே பார்த்தோம். அபூர்வதா, ஏற்கனவே மற்ற புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றது முக்கியம் கிடையாது. ஒரே கருத்தை வலியுறுத்துவதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்ப நமக்கு ஒரு வர்ணிக்கணும், ஒரு இயற்கை வர்ணனை, இல்ல ஒரு ஆண் ஒரு பெண், அந்த பெண்ணை பத்தி வர்ணிக்க வேண்டும்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நாம் உடனே நமக்கு சில தெரிந்த ஓமைகள் இருக்கும். முகம்னு சொன்னா சந்திரனை போன்ற முகம், இல்ல சூரியனை போல பிரகாசமான முகம்னு சொல்லுவோம். கண்ணுன்னு சொன்னா தாமரை போன்ற கண்கள், மீனலோச்சனி மீன் போன்ற கண்கள், மான் விழியாள் இப்படின்லாம் பொதுவா சொல்லிடுவோம் இல்லையோ. ஒரு கண்ணினுடைய அழகை சொல்ல வேண்டும் என்றால் அதை வெவ்வேறு விதத்தில் புரியும் வைக்கும்படி வெவ்வேறு ஓமைகள் எடுக்க வேண்டும். கண்ணு பறந்து உள்ளது என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கண்ணு அழகாக வளைந்து உள்ளதுன்னு சொல்றதுக்கு வேறொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கண்ணு சிவந்து உள்ளதுன்னு சொல்றதுக்கு வேற எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்படி இல்லாமல் கண்ணு சிவப்பாக உள்ளது, தாமரையை போலே, பவளத்தை போலே, ரத்தத்தை போலே, பிரயோஜனமே கிடையாது. ஒரே விஷயத்த சொல்றதுக்கு 4 எடுத்துக்காட்ட சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அப்ப சுமாரான கவிஞன் அர்த்தம். வெறும கவிதையை நிரப்புவதற்காக பல எடுத்துக்காட்டுகளை சேர்க்கிறோமே தவிர அதனால் பொருளில் எந்த வேறுபாடும் கிடைக்காது. அதை போல் அல்லாமல் சரணாகதியை வால்மீகி 6 காண்டங்களில் சொல்லும் போது ஒவ்வொரு காண்டத்திலும் ஒரு புதிதான அம்சத்தை தானும் கொண்டு வருகிறார். அதை கொண்டு அதையும் சேர்த்து கொண்டால்தான் சரணாகதி முழுமை பெறுகிறது என்று காட்டுகிறார். அப்ப ராமானுஜர் தான் சரணாகதி செய்த காலமானபடியால் அந்த பங்குனி உத்தரத்தையே ஒட்டி ராமானுஜர் பேரே ராமானுஜர். அப்ப ராமன் எப்படி நடந்தாரோ அப்படித்தான் ராமானுஜரும் நடக்க போகிறார். சரணாகதியை சொன்னது ராமாயணம் எப்படி காட்டுகிறது, அதை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரயத்திலே தான் சரணாகதி செய்யும் போது எப்படி பார்த்தார்னு புரிந்து கொண்டோம்னால், புராணம், அதிலிருந்து வந்த ஒரு ஆச்சாரியனுடைய அனுஷ்டானம், அதிலிருந்து நாம் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்து என்ற அழகான பல எடுத்துக்காட்டுகளோடு நாமும் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கும் சரணாகதிகளை நாம் பார்ப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।